மழை இங்கே செம்மையாக பெய்யுது. தெரியாமல் வாக்கிங் வரேன்னு சொல்லி வந்து மாட்டிக்கிட்டேன். டொரண்டோவில் சனிக்கிழமையில் அடி பொழந்து கட்டுது மழை. பஸ் ஸ்டாப் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு உட்கார இடம் மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை இருக்கிறதுனால தண்ணி விழுவுது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அப்படியே பஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வேறு பஸ் பாஸ் கூட கொண்டு வரல. ஆக்சுவலாக பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படியே சர்ன்னு கரெக்டாக நடுவில்லாம் தண்ணி தேங்கி நிற்காது. கரெக்டாக இந்த ஓரத்தில் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் வந்து தண்ணி அப்படியே தேங்காமல் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து பக்காவாக வச்சுருப்பாங்க. மழைநீர் வடிகால் வாரியம் நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவேளை கடல் மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சென்னையில் மட்டும் தண்ணி போகிறது இல்லையான்னு தெரியல. பட் இங்கே அது வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. முக்கியமாக பாருங்கள், இந்த பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காது. ஏன்னா கரெக்டாக அந்த குழி மாதிரி எந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல மேடாக இருக்குன்னா, இந்த இடம் எல்லாம் பள்ளமாக இருக்குது, இந்த இடத்துல தண்ணி தேங்குன்னா கரெக்டாக அங்கே ஒரு ஓட்டை போட்டு அந்த ரெயின் வாட்டர் மழைநீர் வடிகாலுக்கு வந்து அந்த தண்ணியை கரெக்டாக அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் பக்காவாக இருக்கும். பார்ப்போம். மழை லைட்டாக நிற்குதுன்னு நினைக்கிறேன். நின்று அப்படியே ஓடி போயிடுறேன்.